தற்சமயம் அரசியல் என்ற ஒரு சூழலை கவனிப்போமானால் இப்பொழுது யார் வருவார் என்ற கேள்வி உங்கள் அனைவரும் மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்லவருக்கும் ஒரு தீயவருக்கும் நடுவில் செயல்படுவதே அரசியல் என்று இன்றைய பாருங்க, ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய குருவும் மக்களை தான் தனித்தனியாக பிரித்து அவர்களுடைய மனநிலையை வெவ்வேறாக பிரித்து பகை உணர்வோடு காட்டுவது போல் காட்டுகிறார்கள். திறன்பேசி ஆன்மீக நேயர்களுக்கு உங்களின் சித்த யோகி பேரம்பலவாணன் ஆசிகளும் இறையாற்றல் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தின் அருளாசிகளும் நிறைந்து கிடைக்கட்டும். ஹரிதுவார், சென்னை, விருதுநகரில் பல தலைமையகமாக பல இடங்களில் செயல்திறனை உருவாக்கக்கூடிய பல பேர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த இடங்களை மையமாக வைத்து உங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் உங்கள் சித்தயோகி பேரம்பலவானின் வணக்கம். நாம் இந்த சமூக ரீதியாகவும் ஜோதிட கலையை பார்ப்போமேயானால் இது முண்டன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. வானமண்டலத்திலிருந்து இயற்கைக்கு உள் நடக்கக்கூடிய சம்பவமும் ஒரு பொருளாதாரம், அரசியல், இப்படி பல நுட்பங்களை உட்படுத்தியது தான் இந்த ஜோதிடக்கலை. இதை உடல் ரீதியாக பார்ப்பதற்கு ஜோதிடக்கலை என்றும் அரசியல் சம்பந்தமாக பார்ப்பதற்கு முண்டன் அஸ்ட்ராலஜி என்றும் இரு பிரிவுகளாக பிரிகிறது. அப்படி இருக்கும் இந்த முண்டன் அஸ்ட்ராலஜி மூலமாக இன்றைய பொருளாதாரம், உலக அளவில் நடக்கக்கூடிய போர் முனைகைக்கு முன் நடப்பது, இயற்கையை சார்ந்த விஷயங்கள், இயற்கைக்குள் நடக்கும் பல இன்பம் துன்பம் இவைகற்றை நாம் உணர்கின்ற ஒரு சூழலில் இப்பொழுது இருக்கிறோம். தற்சமயம் அரசியல் என்ற ஒரு சூழலை கவனிப்போமானால் இப்பொழுது யார் வருவார் என்ற கேள்வி உங்கள் அனைவரும் மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கிறது. அரசியலை பொறுத்தவரும் அரசியலை செம்மையாக புரிந்து கொண்டவர்களும் இல்லை, செம்மையாக நடத்துபவர்களும் இல்லை. ஏனென்றால் இரண்டுக்கு நடுவில் செயல்படுவதுதான் அரசியல். ஒரு நல்லவருக்கும் ஒரு தீயவருக்கும் நடுவில் செயல்படுவதே அரசியல் என்று நம்மளுடைய சமூக ரீதியில் தன்னை எடுத்து செல்கிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒருவர் பாதிக்கப்படுகிறார், ஒருவர் சுகமடைகிறார். இந்த இரண்டுக்கு நடுவில் எப்பொழுதுமே சூரிய பகவான் என்பவர் எப்படின்னா, காலையில் நல்ல உதயமாகி வருவார், மாலையில் அவர் மங்களாக போவார், இரவில் வரமாட்டார். இப்படி நம்ம பேசிக்கிறோம், உணர்கிறோம். ஆனால் உண்மை என்னென்ன, 24 மணி நேரம் சூரியனாகவே தான் இருக்கிறது. அந்த கால சூழலுக்கு ஏற்ப, பூமியின் சுழற்சிக்கு ஏற்ப மாறுவது போல இன்று பல கட்சிகள் பல இடங்களில் இருந்தாலும் இருபெரும் கட்சிகளாக இப்பொழுது நம் இந்தியாவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த இருபெரும் கட்சிகளில் இருவர்கள்தான் முன்னிலைப்படுத்தி பார்க்கிறோம். ஒருவர் மோடி என்றும் வேறொருவர் எதிர் திசையில் இருப்பவர் என்றும் காட்கிறோம். அதே போல தான் தமிழகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. இருவர் தான் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் இன்றைய நிலையில் அந்த குருவும் அந்த சூரியனும் ரிஷபராசியிலே நல்ல சிறப்பான அம்சத்தில் இருந்தாலும் பகை நிலையில் இருக்கிறது, பெண் ராசியில் இருக்கிறது. அப்படி பெண் ராசியில் இருக்கும் பொழுது இப்பொழுது நமக்கு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர நேரத்தில் யார் வருவார் என்ற ஒரு எண்ணம் உங்கள் மத்தியில் பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக பேசும்பொழுது மிகவும் கவனமாக பேச வேண்டும். ஏனென்றால் அரசியல் என்பது ஒரு நுட்பமான விஷயம். பல மக்களுடைய நன்மை தீமைகளை எடுத்து அதில் ஒரு உண்மையை சொல்லுவார்கள். அதை 10 பேர் வேண்டாம் என்பார்கள், 10 பேர் வேண்டும் என்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்றைய நிலையில் இருக்கும் அரசியலை பொறுத்தவரையும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மேல்நிலையில் அவர்கள் ஒன்றாக தான் இருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் பார்க்கும்போது மக்களை தான் தனித்தனியாக பிரித்து அவர்களுடைய மனநிலையை வெவ்வேறாக பிரித்து பகை உணர்வோடு காட்டுவது போல் காட்டுகிறார்கள். இன்றைய பாருங்க, ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய குருவும் சூரியனும் ரிஷபராசியில் சந்திரனுடைய சாரத்திலும் சூரியனுடைய சாரத்திலும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது மக்களுடைய மனம் தெளிவடையாத நிலையில் இருக்கும்பொழுது தெளிவான ஒரு ரிசல்ட் வேண்டும் என்றால் அது அவ்வளவு எளிமையாக மிக எளிதில் எடுத்து சொல்ல முடியாது. ஏனென்றால் பிறருக்கு வேண்டும் என்பதை சிலர் வேண்டாம் என்பார்கள். இப்படி இரு கருத்துகள் இருப்பதால்
இரு கருத்துகளில் இப்பொழுது சரிசமமாக வருகின்ற ஒரு சூழலும், அதில் சற்று ஒருவரை ஒருவர் உணர்ந்து தனக்குள் பரிமாற்றம் செய்யக்கூடிய சூழலில்தான் இன்றைய அரசியலுடைய வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். அதற்காக திறன்பேசி நேயர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு நுட்பத்தை நீங்கள் கையாளுவீர்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அரசியல் எப்படி மேலே வந்தாலும் அவர்களுடைய வேலையை அவர்கள் பார்ப்பார்கள். நமது இல்லறத்தில் நமது குடும்பத்தை நம்ம நோய் நொடி இல்லாமலும் நம்மளுடைய குடும்பம் கஷ்டத்திற்கு ஆளாகாமலும் உழைத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருகின்ற ஒரு நிலையை தான் நாம் உணர வேண்டும். இந்த மண்ணை ஆளக்கூடிய இந்த குரு கிரகமும் சூரிய கிரகமும் ரிஷபராசியிலிருந்து செயல்பட்டு கொண்டிருப்பதால் நம்மை பாதுகாப்பதற்காக நாம் செயல்பட வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் எது ஒரு சட்டத்திற்கு உட்பட்டதோ அதை செய்வதும், சட்டத்திற்கு புறம்பானதை விட்டு விலகுவதும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒழுங்காகவும் பாதுகாப்பாகவும் இருந்தால் எல்லாமே நமக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை மட்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை நாம் இந்த திறன்பேசி நேயர்களுக்காக இந்த ஒரு அறிவுரை என்றால் விழிப்புணர்வுக்காக கொடுக்கின்ற இந்த அறிவுரை. ஆகையினால் இப்பொழுது இருக்கும் கால சூழலும் வருகின்ற சூழலும் நம்மளுடைய சமூக ரீதியான சூழலும் அவற்றில் நாம் சிக்காமல் வாழ்க்கையில் நிதானமாக செல்லுவதுதான் நம்முடைய வேலை. நமக்கு பாதுகாப்பதற்காக வரக்கூடிய இயற்கையானவர்கள் தானாக சரியாகி விடுவார்கள். அவர்கள் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் இயற்கையில் விட்டுவிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி செல்ல வேண்டுமோ அதை மட்டும் நாம் உணர்ந்து எடுத்து சொல்வோம் என்று நான் கேட்டுக்கொள்கிறது மட்டுமல்லாமல், நீங்கள் உங்களை விழிப்புணர்வாக வையுங்கள், நோய் நொடி இல்லாமல் இருங்கள். உங்களுடைய பாதுகாப்பே இந்த சமூகத்தின் பாதுகாப்பு, உங்களுடைய வளர்ச்சி இந்த சமூக வளர்ச்சி. உங்கள் குழந்தைகளை சிறப்பாகவும் திறம்பட வளர்த்து வாருங்கள். அவர்களுக்கு வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். அந்த கடமைகளை நல்ல விதமாக செய்யும்போது பல மனிதர்கள் ஒன்று சேரும்போது ஒரு அரசியலாகிறது. பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு அரசியல் அமைப்பதற்கு, பாதுகாப்பாக இருப்பதற்கு நல்லவர்களை பெருக வேண்டும், நல்லவர்களின் வருகை வர வேண்டும், அவர்களுடைய நல்ல வரவாக வர வேண்டும் என்று மேலே உள்ள இயற்கையோடு நாம் வணங்கி கேட்டுக்கொள்வோம். இதை உணர்ந்த திறன்பேசி நேயர்களுக்கு என்னுடைய உங்கள் சித்தயோகி பேரம்பளவானின் அன்பு கலந்த ஆசிகளும் இயற்கையின் அருளாசியும் என்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளர்க.